Kingmakers IAS Academy for UPSC and TNPSC admissions. Call 9442272273. தாயுமானவன் கொடுக்கக்கூடிய சென்னை கள நிலவரங்களை கேட்கலாம். மத்திய கிழக்கு நாடுகளில் ஏற்பட்டிருக்கக்கூடிய போர் பதற்ற சூழல் காரணமாக சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயுடைய விலை என்பது தொடர்ச்சியாக அதிகரித்து வருகிறது. குறிப்பாக ஒரு பேரல் கச்சா எண்ணெய் விலை என்பது $120 வரை உயர்ந்த ஒரு சூழலில் சமீபத்தில் மத்திய அரசின் தரப்பில் எண்ணெய் நிறுவனங்கள் எல்பிஜி சிலிண்டருக்கான விலையை உயர்த்தியிருந்தாங்க. குறிப்பாக வீட்டு உபயோக பயன்பாட்டிற்கான சிலிண்டர் விலையை $60 வரையிலும், அதேபோல் வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டர் விலையை $115 வரையிலும் உயர்த்தியிருந்ததன் காரணமாக ஹோட்டல் உரிமையாளர்கள், டீ கடை உரிமையாளர்கள் கடுமையான பாதிப்பை சந்தித்து வருவதாக முதல்ல தகவல்களை வெளியிட்டிருந்தாங்க. இப்படிப்பட்ட நிலையில தான் வரும் நாட்களில் தொடர்ந்து இந்த எல்பிஜி சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்படாமல் இருப்பதற்காக மத்திய அரசு பல்வேறு விதமான நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வராங்க. குறிப்பாக எண்ணெய் உற்பத்தி ஆலைகள் எண்ணெய் உற்பத்தி போக கிடைக்கப்பெறக்கூடிய பியூட்டேன் மற்றும் புரோப்பேன் ஆகிய வாயுக்கலைகளை சம்பந்தப்பட்ட எண்ணெய் நிறுவனங்கள், மத்திய அரசுடைய பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்களுக்கு மட்டுமே வழங்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவை வழங்கியிருக்கிறாங்க. அந்த வகையில் பிபிசிஎல், ஐஓசிஎல் மற்றும் ஹெச்பி ஆகிய எண்ணெய் நிறுவனங்கள் நேரடியாக இந்த வாயு கலவைகளை பெற்று இந்த எல்பிஜி தயாரிப்பு பணிகளை மும்முரமாக ஈடுபட வேண்டும் என்ற ஒரு வழிகாட்டுதல் மத்திய அரசின் தரப்பில் வழங்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் வீட்டு உபயோக சிலிண்டரில் ஏற்படக்கூடிய தட்டுப்பாடை போக்குவதற்காக வீட்டு உபயோக சிலிண்டர்களுக்கான உற்பத்தியை மட்டும் பெருக்கிட வேண்டும் எனவும், மாறாக வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டர் உற்பத்தியை குறைக்க வேண்டும் என்ற ஒரு வழிகாட்டுதலையும் மத்திய அரசு வழங்கியிருப்பதன் காரணமாக எண்ணெய் நிறுவனங்கள் அத்தகைய முன்னெடுப்பை தொடர்ச்சியாக ஈடுபட்டு வரக்கூடிய சூழலை பார்க்க முடிகிறது. இதன் காரணமாக கடந்த 2 நாட்களாக டீ கடைகள் முதல் ஹோட்டல்கள் வரை பல பகுதிகளில் அந்த வணிக பயன்பாட்டு சிலிண்டர்கள் கிடைப்பதில் தாமதம் ஏற்படுவதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் வீட்டு உபயோக சிலிண்டரை பொறுத்த மட்டும் பார்த்தோம் என்றால், ஒரு சிலிண்டர் வைத்திருப்பவர்கள் 21 நாட்கள் இடைவெளியிலும், 2 சிலிண்டர்கள் வைத்திருப்பவர்கள் 30 நாட்கள் இடைவெளியிலும் தான் மீண்டும் அந்த புக்கிங்கை செய்ய வேண்டும் என்ற ஒரு வழிகாட்டுதலையும் மத்திய அரசு வழங்கியிருப்பதால் இந்த நடவடிக்கை என்பது தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. குறைந்தது 25 நாட்களுக்கு மேலாகத்தான் இந்த புக்கிங் செய்யப்பட்டு அந்த சிலிண்டர்கள் வரவழைக்கப்படுவதாக தகவல்கள் என்பது கிடைக்கப்பட்டிருக்கிறது. வணிக பயன்பாட்டு சிலிண்டரை பொறுத்தமட்டில் பெருவாரியான இடங்களில் சிலிண்டர் பயன்பாடு கிடைக்கப்படாததன் காரணமாக வணிக நிறுவனங்கள், குறிப்பாக ஹோட்டல்கள், டீ கடைகள் கடுமையான பாதிப்பை சந்தித்து வருவதாகவும், வழக்கமாக ஹோட்டல்களில் இருக்கக்கூடிய மெனுக்களில் எத்தனை மெனுக்களில் உணவுகள் தயாரிக்கப்படுகிறதோ அதில் உணவுகளுடைய பட்டியலில் கணிசமாக குறைக்கப்பட்டிருப்பதாகவும் ஹோட்டல் நிறுவனங்கள் தரப்பில் அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. சென்னை, கோவை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் இருக்கக்கூடிய முன்னணி ஹோட்டல் நிறுவனங்கள் தற்போது தங்களுடைய உணவு பட்டியலை குறைத்திருப்பதாகவும் தகவல்களை வெளியிட்டிருக்கிறாங்க. வரும் நாட்களில் தொடர்ந்து இந்த வணிக பயன்பாட்டுக்கான சிலிண்டர் தட்டுப்பாடு அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருப்பதன் காரணமாக ஹோட்டல் பிஸ்னஸை நடத்தணும் அப்படின்னா குறைந்தபட்சம் அந்த வணிக பயன்பாட்டுக்கான சிலிண்டர் உற்பத்தியை பெருக்கி தடையின்றி அந்த சிலிண்டர் கிடைப்பதற்கான நடவடிக்கையை மத்திய அரசு ஈடுபட வேண்டும் என்பது ஹோட்டல் உரிமையாளர்களுடைய கருத்தாக இருந்து வருகிறது. இவை ஒருபுறம் இருக்க, மத்திய அரசின் தரப்பிலோ தமிழகம் மட்டுமின்றி இந்தியா முழுவதுமே சிலிண்டர் தட்டுப்பாடு என்பது இல்லை எனவும், சம்பந்தப்பட்ட எண்ணெய் நிறுவனங்கள் வாயிலாக தொடர்ச்சியாக குறுஞ்செய்தி என்பது அனுப்பப்பட்டு வருகிறது. பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் உரிய முறையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் மத்திய அரசின் தரப்பில் விளக்கம் என்பது கொடுக்கப்பட்டு வருகிறது. இருந்த போதிலும் கூட பொதுமக்களுக்கு ஏதேனும் பாதிப்பு ஏற்பட்டு விடுமோ என்ற அச்சத்தில் பொதுமக்கள் முன்கூட்டியே சிலிண்டர் புக்கிங்கை மேற்கொண்டு வராங்க. வழக்கமாக 1 லட்சம் புக்கிங் நடக்குது அப்படின்னா தற்போது 1.5 லட்சமாக தற்போது அந்த புக்கிங்குடைய எண்ணிக்கை என்பது அதிகரித்திருப்பதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக தான் தற்போதைய சூழலில் பல இடங்களில் சிலிண்டர் கிடைப்பதில் தாமதம் ஏற்படுவதாக தகவல்கள் என்பது வெளியாகியிருக்கிறது. Kingmakers IAS Academy for UPSC and TNPSC admissions. Call 9442272273.